ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரஜினி சாரோட அடுத்த படத்தில் வந்து நாயகியாக பார்த்தீங்கன்னாக்கா நயன்தாரா மேடம் தான் நடிக்க போகிறாங்கன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 95% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்றதை கூட நேத்தி கூட நம்மளோட வீடியோ சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இப்போ அதில் வந்து ஒரு சின்ன இழுபறி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, நயன்தாரா மேடம்க்கு ரஜினி சார் கூட சேர்ந்து நடிக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஆனால் அக்ரிமெண்ட் போறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த படத்துக்காக சைன் பண்றதுக்கு முன்னாடி லைக்கா நிறுத்துக்கிட்டா அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த படத்துல எந்த காரணத்தை கொண்டும் ரஜினி சார் கூட தான் சேர்ந்து நடிக்கிற காட்சிகள் வந்து நீக்க கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட படங்கள்ல நிறைய சீன்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. ஸோ 2.0 படத்துல நிறைய டெலிட்டட் சீன்ஸ் இருக்கு. அதுல ஏமி ஜாக்சனோட சீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பேட்ட படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்ரன் மேடம் கூட இருக்கிற ஒரு முக்கியமான சீன் வந்து டெலிட் பண்ணிருக்காங்க. ஸோ த்ரிஷா கூட இருக்கிற சீன்ஸ்லாம் வந்து எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்த நயன்தாரா வந்து எங்க வந்து நம்மளோட படத்தில் வரக்கூடிய அந்த சீன்ஸும் நம்மளோட சீன்ஸும் டெலிட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுனால இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்க சொல்ற ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா, எந்த காரணத்தை கொண்டும் ரஜினி சார் கூட தான் நடிக்கிற சீன்ஸை எந்த காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிபந்தனை இருக்கிறதுனால இப்போ வந்து லைக்கனர் என்ன சொல்லிருக்காங்கனாக்கா, எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்க. ஸோ நாங்கள் இயக்குனர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஏன்னா நாங்கள் வந்து ஃபால்ஸாக ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா அதை மீறினா நல்லா இருக்காது. ஸோ அதனால 2 நாளில் நாங்கள் இயக்குனர்கிட்ட இதை பக்காவாக வந்து டீட்டெயிலாக வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா அவங்ககிட்ட வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களாம். ஸோ அதனால இது வரைக்கும் இன்னும் நயன்தாரா மேடம் வந்து இந்த படத்துக்கு வந்து அஃபிஷியலா இன்னும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணல. ஸோ அதனால இன்னும் 2 நாள் டைம் எடுத்துருப்பாங்க லைக்கானரும். ஆனா முருகதாஸ் சார்பில இருந்து என்ன சொல்லப்படுதுனாக்கா, கண்டிப்பா வந்து நயன்தாரா மேடம்க்கு எந்த காரணத்தை கொண்டும் டெலிட் பண்ண மாட்டோம் சீன்ஸ்லாம். ஏன்னா அவங்களோட சீன்ஸ்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான சீன்ஸா இருக்கும். ஸோ அவங்களோட ரோலே வந்து இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஸோ அதனால அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போ முருகதாஸோட தரப்புல இருந்து இப்போ வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவாக தான் வந்து அவங்க கிட்ட இருந்து தரப்புல இருந்து ரிப்ளை வரவே இப்போ நயன்தாரா மேடம் கிட்ட இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து கண்டிப்பாக வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க லைக்கா நிறுவனம். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ விஸ்வாசம் படம் வந்த டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான். அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா இருந்தது நயன்தாரா மேடமோட அந்த ரோல். ஸோ அஜித் சாருக்கு ஈக்குவலா வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் நயன்தாராவும் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த படம் வந்த டைம்ல. ஸோ இப்போ ரஜினி சாரோட படத்துல கண்டிப்பா அவங்களோட இம்பாக்ட் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முருகதாஸ் சார் வந்து கண்டிப்பா அவரோட படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் தான் தந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க மிகப்பெரிய பர்ஃபார்மன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த ஒரு கான்ட்ரவர்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன் படத்துக்கு அவர் ரிலீஸ் டைம்ல. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நயன்தாராவோட இந்த கண்டிஷன் வந்து அக்செப்டபிள் தானா? ஸோ ரஜினி கூட நடிக்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு ட்ரீமா நினைச்சிருக்காங்க நிறைய ஆக்டர்ஸ்லாம். ஆனா அவங்க மத்தியில நயன்தாரா வந்து ரஜினி சார் கூட நடிக்கிறது எனக்கு பெருசு இல்லை, ஆனா அவர் கூட நடிச்ச அத்தனை காட்சிகளும் எனக்கு வந்து தியேட்டர்ல வந்து அங்க வந்து ஸ்கிரீன்ல வந்து தெரியணும், அது ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்ற அவங்க சொல்றது நியாயமான ஒரு கோரிக்கை தானா அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.